வெல்கம் டு கைவண்ணம். இன்னைக்கு கைவண்ணம் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது ட்ரீ கிறிஸ்மஸ்க்காக. அதுக்கு முன்னாடி நம்ம கூட ஷாமாய் இருக்காங்க. ஹாய் ஷாமாய். ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கிறிஸ்மஸ் ட்ரீ நம்ம இந்த வாரம் ஃபுல்லாகவே நம்ம பார்க்கறது என்னது? கிறிஸ்மஸ். ஸோ இந்த ட்ரீ வந்து நம்ம சார்ட்லேயோ பேப்பர்லேயும் பண்ண போகிறது கிடையாது. ஸ்பூன் இருக்குல்ல, பிளாஸ்டிக் ஸ்பூன், அதை வச்சு தான் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே குடிஸ், மெட்டீரியல் சொல்லிடுறேன். பிளாஸ்டிக் ஸ்பூன், பெயிண்ட், ப்ரஷ், லைட், க்ளூ ஸ்டிக், கார்ட்போர்ட். ஷாமாய் சார்ட் சொன்னல, நான் வந்து க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். ஓகேவா? இந்த க்ரீன் கலர் சார்ட்டை என்ன பண்ணணும்னா, நம்ம கோன் அந்த பேப்பர் கோன் பொட்டலம் மடிச்சு கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி பர்த்டே கேப்ஸ், அந்த மாதிரி இதை மடிச்சுக்கணும். இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் சின்னதாக வேணாலும் மடிச்சுக்கணும். உள்ளே இருக்கிற பேப்பரை நம்ம ரோல் பண்ணோம்னா இந்த இடம் சின்னதாகிடும். ஸோ இந்த இடத்த என்ன பண்ணணும், டேப் இருந்துச்சுன்னா டேப் போட்டு ஒட்டிக்கலாம். இல்லைனா ஃபெவிகால்லாம் வச்சுருந்தோன்னா ஃபெவிகால் போட்டு இது ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸ்டிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, நமக்கு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, கட் பண்ணிடணும். ஆமாம், எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணி எடுத்துட்டு இந்த இடத்துல வந்து கார்ட்போர்டு வச்சு கவர் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, டேப் போட்டுலாம் ஒட்டலை, க்ளூ கன் இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் நான் இதை ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸ்டிக் பண்ணிட்டு இந்த இடம் இருக்குல்ல, இது வந்து நமக்கு கரெக்டாக சர்க்கிள் வரணும். இது நமக்கு இன்னும் கொஞ்சம் கோணையாக தெரியுது இல்லையா, ஸோ கரெக்டாக ஸோ ஷாமாய் கட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணோன்னா, கார்ட்போர்டு எடுத்து இந்த சைஸ்க்கு நம்ம வந்து சார்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து ரெண்டு வேணும். இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒன்று வேணும், இதுக்கு பேஸ் ஒன்று வேணும், நிற்கணும் இல்லையா, ஸோ அதுக்கு பேஸ் ஒன்று வேணும். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கணுமோ கட் பண்ணிக்கலாம். ஆமாம், எக்ஸ்ட்ராஸ் எல்லாம். இது நம்ம க்ளூ கன் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணணும். நமக்கு ஃபெவிகால் வந்து என்ன ஆகணும், ஸ்டிக் ஆகாது. சீக்கிரத்துக்கு ஸ்டிக் ஆகிறதுக்குள்ளே டைம் எடுக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம், க்ளூ கன்னை யூஸ் பண்ணிக்கலாம். இது காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா நம்ம எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த ஸ்பூன்ஸில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸ்பூன் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸில் நமக்கு விற்கிறாங்க இல்லையா, இந்த ஸ்பூனை எடுத்து இந்த போர்ஷன் நமக்கு தேவை கிடையாது.
ஸோ இதை கட் பண்ணிவிட்டு இது மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும். ஷாமன் இப்போ இது மாதிரி கட் பண்ணிட்டோம்ல, என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல க்ளூ கன் அப்ளை பண்ணி இங்கே ஒட்ட போடும். கொஞ்சம் கேப் விட்டு விட்டு ஒட்டணும். ஷாமன் இப்போ நம்ம இது ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு. இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கேப் வச்சுருக்கோம். எதுக்குன்னா நம்ம ஸ்டார் ஓட்டுறதுக்காக. ஸோ இதுக்கு பெயிண்ட் பண்ணணும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டாரை கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்டார் தெரியுமோ அந்த ஸ்டார் நீங்கள் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் பெருசாக. இந்த மாதிரி ஸ்டார் இது பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டிக் பண்ணணும். சரியா? அதுக்குள்ளே நம்ம இதை வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம க்ரீன் கலரே கொடுத்துக்கலாம். சரியா? கொஞ்சம் பார்க்குறதுக்கு க்ரீன் மாதிரி தெரியும். இந்த ஸ்பூன்ஸ் இருக்குல்ல, இது ஃபுல்லாகவே நம்ம க்ரீன் கொடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு என்ன க்ரீன் வேணுமோ அந்த க்ரீன் கொடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் டார்க் க்ரீன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு லைட் க்ரீன் வேணுனாலும் லைட் க்ரீன் எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். ஷாமன் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, 2 சர்க்கிள் சொன்னேன்ல, ஒன்று வந்து கீழே பேஸ் ஒட்டியாச்சு, இன்னொன்று இது நிற்க வைக்கிறதுக்காக. இதில் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு எடுத்து இது ஃபுல்லாகவே இதில் வச்சு ஒட்டிட்டு, நம்ம சைஸ் நமக்கு இவ்வளோ பெருசு வேணுமான்றதை பார்த்துக்கணும். வேணும்னா இவ்வளோ பெருசு வச்சுக்கலாம், இவ்வளோ பெருசு நமக்கு தேவையில்லை. அதனால் சின்னதாக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் க்ளூ கன் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிடலாம். இது இப்போ அதை தூக்கி இதில் மேலே வச்சிடலாம். இதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு இதை ஒட்டிடலாம். ஸ்டார் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் லைட்ஸ் இல்லை, இங்கே இந்த இடம் பேஸ் நமக்கு எம்டியாக இருக்குல்ல, ஸோ அதுக்கு பெயிண்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துக்கு நான் ப்ரௌன் கொடுக்க போகிறேன். ஏன்னா இதோடைய இந்த ட்ரங்க் இருக்கு இல்லையா, என்ன கலரில் இருக்கும், ப்ரௌனில் இருக்கும் இல்லையா, அதனால் ஃபுல்லாக ப்ரௌன் கொடுத்துக்கலாம். நம்ம
நம்ம இப்போ கீழே பேஸ் எல்லாமே முடிச்சாச்சு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம லைட் சொன்னோம் இல்லையா, உங்களுக்கு லைட் இருந்துச்சுன்னா நீங்கள் லைட் செட் பண்ணிக்கலாம். லைட் இல்லைனா அதோடைய ஹேங்கிங்ஸ்லாம் வரும் இல்லையா, ட்ரீயோட ஹேங்கிங்ஸ்லாம் விற்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் கூட நீங்கள் வாங்கி ஸ்டிக் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் எனக்கு வந்து இந்த லைட் வச்சோன்னா நல்லாயிருக்கும், அதனால் நான் லைட் வைக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த எட்ஜ் ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த இடத்துல கேப் இருக்குல்ல அதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ லைட் போட்டு பார்க்கலாமா? அவ்வளோதான், நம்மளுடைய கிறிஸ்மஸ் ட்ரீ ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா? உங்களுக்கு அதை ஃபஸ்ட்டே சொன்னாலே லைட்டுக்கு பதிலாக உங்களுடைய ஹேங்கிங்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். டேப் போட்டு ஒட்டிட்டோன்னா, செல்லோ டேப் ஒட்டிட்டோன்னா தெரியாது நமக்கு டேப் போட்டிருக்கோம் அப்படின்றது. ஓகேவா? இவ்வளோ தான், நான் எனக்கு சிம்பிளாக இருந்தால் போதும்னு சொல்லிட்டு லைட் மட்டும் தான் செட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்கள் சின்னதாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே குட்டீஸ், இந்த கிராஃப்ட்டு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஒரு கிராஃப்டோட அடுத்த கைவர் நம்ம நிகழ்ச்சியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.